முள்ளிவாய்க்கால். இலங்கையில முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற இந்த நிலம் என்ன வரலாறை கொண்டதுன்னு தமிழ் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த மொழியின் மீது அக்கறை கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சுத்திலும் ஒரு நிலப்பரப்ப இப்ப நீங்க பார்க்கலாம். ஒரு காலி மைதானம், நடுவுல ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு. அந்த காலி மைதானத்தின் நடுவே இருக்கிற இந்த சில மரங்கள் எத்தனை சோகத்தை சுமந்து நிற்கிறது என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. இப்போது சுற்றிலும் நீங்கள் பார்த்திருக்கிற இந்த மைதானம் காலி மைதானம் கிடையாது. இதற்கடியில 1.5 லட்சம் தமிழர்கள் உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் இங்க வந்தா தப்பிச்சுக்கலாம், போரில் ஈடுபாடு இல்லாத தப்பித்துக் கொள்ளலாம்னு இருக்கிற பொதுமக்கள்லாம் இங்க வந்துருங்கன்னு சுத்தி இருக்கும் எல்லா பகுதியிலிருந்தும் தமிழர்களை இங்கே வரவழைத்து மேலே இருந்து அத்தனை குண்டு வீச்சு இங்கே 1.5 லட்சம் தமிழர்கள் உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற நிலம் இந்த முள்ளிவாய்க்கால். அதனுடைய நினைவாக இந்த நினைவிடம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சுத்தியும் பாத்தீங்கன்னா 4 தூண் போல வைத்து ஒவ்வொரு தூண்லையும் ஐயோ என்னை யாராவது காப்பாத்திர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கையை வச்சிருக்காங்க. அதுல இருந்து ரத்தம் வழியுது. அதில் கட்டை விரல் மட்டும் இல்ல, அப்படித்தான் 4 தூண்கள்லையும் 4 விரல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க மேல அதனுடைய அந்த தீபம் எரிகிற இடத்துலயும் 2 கைகள் தான் மேல ஏந்தி நிக்குது. யாராவது நம்மளை காப்பாத்த வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைத்த 1.5 லட்சம் மக்கள் என்ன செய்தார்கள்? தமிழை பேசினார்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்தார்கள்ன்ற ஒற்றை காரணத்தை தவிர இவர்கள் என்ன பிள்ளை செய்தார்கள்னா எந்த காரணமுமே இல்லை. அந்த தமிழை தொப்புள் கொடி சொந்தமாக கொண்டிருந்த அவர்கள்தான் இத்தனை லட்சம் பேர் இங்க உள்ள அடியில விதைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவர்களை மீட்டெடுக்க முடியாது. அங்கிருந்து நான் நடந்து வருகிற போதே இந்த மண்ணை பார்த்து கொண்டே வந்தேன். எல்லாமே கறி குச்சிகளாக தான் இருக்கு, கிடக்கு, குச்சி குச்சியா கிடக்கு. ஏன் அது கருப்பு கருப்பா குச்சி குச்சியா கிடக்குன்னு எனக்கு தெரியல. காஞ்சு போன குச்சிகள் அப்படியே கிடக்கா, இல்ல இது வேற ஏதாவது செய்தியை சொல்லுகிறதா அப்படிங்கிற நினைவுல தான் அவற்றை கடந்து வந்தேன். இத்தனை லட்சம் தமிழர்களின் உயிருக்கும் நாம் எந்த விலையும் கொடுக்க முடியாது. செத்து கொண்டிருக்கிற தமிழ் மொழியை மீட்டு தமிழின் அறத்தை இந்த நிலத்தில் விதைத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தமிழ் கூறும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு சேர்க்காம இந்த உயிர்களுக்கு எந்த பதிலும் இல்ல. தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரே காரணத்தினால்தான் இவர்கள் விதைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள்னா அதே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்கிற காரணத்தினால் நாம் விதைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தமிழை சாகவிடக் கூடாது என்பதை இந்த முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற இந்த அத்தனை கடுமையான நிலத்தில் இருந்து சபதமேற்கிறோம். இத்தனை லட்சம் தமிழர்களினுடைய உயிரின் மீது சபதமேற்கிறோம். நாம் விதைக்கப்பட்டாலும் இந்த தமிழ் விதைக்கப்படக்கூடாதுங்கிற வைராக்கியத்தை உறுதியேற்போம்.